வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வித்யாஸ் குக்கிங் சேனல். நான் வித்யா லக்ஷ்மி. இன்றைக்கி உங்களுக்கு ஒரு அருமையான வார்ம் சிக்கன் சாலட் நீங்கள் கோல்டாக கூட சர்வ் பண்ணலாம். பட் வார்மாக சர்வ் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இந்த சிக்கன் சாலட் பார்ஸ்லே வச்சு நான் தயார் பண்ணியிருக்கேன். இந்த பார்ஸ்லே சிக்கன் சாலட் எப்படி தயார் பண்ணுறது, அதுக்கு தேவையான பொருட்கள் செய்முறை பார்த்துக்கலாம். இப்போ முன்கூட்டியே நான் பார்ஸ்லே தழை யூஸ் பண்ணியிருக்கேங்க. இந்த பார்ஸ்லே தழையை நல்லா தண்ணியில் அலசி மெல்லிசாக நறுக்கி வச்சுருக்கேன். பார்ஸ்லே தழைக்கும் மல்லி தழைக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. பார்ஸ்லே தழை கொஞ்சம் ரஃப்பாக இருக்கும். அதே டைமில் டேஸ்ட் அண்ட் ஃப்ளேவர் அதிகமாக இருக்கும். நம்ம மல்லி தழையில் மல்லி வாசனை தூக்கலாக இருக்கும், சாஃப்டாக இருக்கும் மல்லி தழை. ஆனால் பார்ஸ்லே தழை கொஞ்சம் ரஃப்பாக இருக்கும். அதுதான் டிஃப்ரென்ஸ். ஸோ இப்போ பார்ஸ்லே தழை நான் யூஸ் பண்ணியிருக்காங்க. நல்லா மெல்லிசாக நறுக்கி வச்சுருக்கேன். அதே டைமில் இந்த போன்லெஸ் சிக்கனை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா வாஷ் பண்ணி அதை எடுத்து வச்சுருக்கேன். அடுத்த பொருட்கள் நான் என்னென்ன ரெடி பண்ணி வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எலுமிச்சம்பழம் தேவைப்படும். பூண்டு, இஞ்சி தோலெல்லாம் உரித்து சீவி தண்ணியில் அலசிட்டு மெல்லிசாக நறுக்கி வச்சுருக்கேன். வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதே டைமில் குடமிளகாவை நல்லா கழுவிட்டு விதைகளெல்லாம் நீக்கி அதையும் ஸ்லைஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதுதான் நமக்கு தேவையான பொருட்கள். இந்த ரெசிபி இன் டீட்டெயில் அண்ட் செய்முறை என்னோடய பிளாகில் டீட்டெயிலாக போஸ்ட் பண்ணியிருக்கேன். பிளாக் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ இருக்கும். அப்படி இல்லைனா நீங்கள் ஐ கார்டு அபவ் திஸ் வீடியோ கிளிக் பண்ணிங்கன்னா என்னோடய பிளாகுக்கு டைரெக்ட் ஆகும். இந்த ரெசிபியில் யூஸ் பண்ணியிருக்க பொருட்கள் அதோட மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ இருக்கும். இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா, கடாயை மிதமான தீயில் காய வச்சுருக்கேன். கடாயை நல்லா காஞ்சதும் அதில் எள்ளெண்ணெய் சேர்த்து, எள்ளெண்ணெய் காஞ்சதும் மெல்லிசா நறுக்கியிருக்க இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் சேர்த்து வதக்கியிருக்கேன். சுத்தம் செய்த கோழி சேர்த்து அது நல்லா வதக்கியிருக்கேன். ஒரு 2 நிமிஷம் கோழி நல்லா வதங்கிருந்தோம். அதில் நான் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துருக்கேன், மிளகுத்தூள், உப்பு சேர்த்துருக்கேன். இப்போது தண்ணி விட்டு இந்த கோழியை மூடி ஒரு 5 நிமிஷத்துக்கு வேக வைக்க போகிறேன். இந்த கோழி சின்ன சின்ன பீஸாக நம்ம துண்டு பண்ணியிருக்க தொட்டு அது சீக்கிரமாக வேகும், நல்லா வெந்துடும், பூ மாதிரி வெந்துடும். நீங்கள் எப்போவுமே கோழி சிக்கன் பிரெஸ்ட் யூஸ் பண்ணலாம் சாலட்ஸ்க்கு. அப்படி இல்லைன்னா நீங்கள் சிக்கன் தை மீட் யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் நல்லா ஜூஸியாக நல்லாயிருக்கும். நல்லா வந்திருக்குங்க. ஹை ஃப்ளேமில் வச்சுருக்கேன். நான் நறுக்கி வச்சுருக்க பார்ஸ்லே தழையை சேர்த்துருக்கேன் கோழியில். இப்போ நல்லா கலந்து இந்த கோழியை ஒரு 5-10 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி எடுக்கணும். இந்த பார்ஸ்லே தழையில் அது ஃப்ளேவர் அண்ட் டேஸ்ட்டே நல்லாயிருக்கும், ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா கோழியிலேருந்து நிறைய தண்ணி விட்டு வந்திருக்கு, அது நல்லா வற்றி வந்திருக்கு. கொஞ்சமாக தண்ணி இருக்கிறப்போ நம்ம அந்த நறுக்கி வச்சுருக்க குடமிளகாவை சேர்த்து நல்லா வதக்கணும். நம்ம எப்போவுமே குடமிளகா பெரியவங்களுக்காகட்டும் சின்ன குழந்தைங்களுக்கு கொடுக்குறதாகட்டும் அவங்களுக்கு டைஜஷன் பவர் கம்மி. ஸோ இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் வதக்கி கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். குடமிளகா ரொம்பவும் வதக்க போகாதீங்க, அது வதக்குன்னு ஆகிடும். ஸோ நீங்கள் கொஞ்சமாக ஸ்லைட்டாக வதக்குனீங்கன்னா அது அந்த க்ரன்ச்சி டெக்ஸ்டரும் இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ நான் மிளகுத்தூள் சேர்த்து நல்லா ஒரு முறை கலந்துட்டு இது நான் சர்வ் பண்ண போகிறேங்க. இது எப்படி நான் சர்வ் பண்ண போகிறேன்னா, லெட்டூஸ் தழை ஏற்கனவே நான் நல்லா கழுவி ஐஸ் தண்ணியில் மெல்லிஸாக ஸ்லைஸ் பண்ணி எடுத்துருக்கேன். உங்களுக்கு லெட்டஸ் கிடைக்கலையா, நீங்கள் முட்டைகோஸை யூஸ் பண்ணலாம். இப்போ ஒரு பிளேட்டில் நல்லா லெட்டஸ் கீரையை பரவலாக வச்சுருக்கேன். அதில் மிளகுத்தூள், உப்பு நான் சேர்த்துருக்கேன். இப்போ நான் ஸ்லைஸ் பண்ணியிருக்க வெங்காயம் சேர்த்துக்கிறேன். இது மேலே நம்ம தயார் பண்ண கோழியை இது மேலே சேர்த்து சுட சுட பரிமாறணும். இல்லைன்னா லெட்டஸ் கீரை ஒரு மாதிரி நீர்த்துக்கும், அது டேஸ்ட் நல்லா இருக்காது. நீங்கள் முட்டைகோஸ் மேலே சேர்த்தா கூட இமீடியட்டாக நீங்கள் சர்வ் பண்ணணும். இந்த ரெசிபி இன் டீட்டெயில் என்னோடய பிளாகில் இருக்குது. பிளாக் லிங்க், சோஷியல் மீடியா ஹேண்டிலிங்ஸ், இந்த ரெசிபியில் யூஸ் பண்ணியிருக்க பொருட்கள் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட காமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ ரெசிபி நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், என்னோடய சாலட் ரெடி ஆகிடுச்சு. நான் இது பரிமாறியிருக்கேன். இது நீங்கள் சூடாக, இது நீங்கள் வார்மாக சர்வ் பண்ணலாம், கோல்டாக சர்வ் பண்ணலாம், உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி. ரொம்ப அருமையான சாலட். கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட காமெண்ட்ஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணுங்கள். உங்களை அடுத்த புதிய ரெசிபியோடு நான் மறுபடியும் சந்திக்கும் வரை, திஸ் இஸ் வித்யா லக்ஷ்மி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பை பாய்.